நண்பர்களே, உங்கள் வாழ்க்கையில் இதுவரை 100 முறை நம்பிக்கை துரோகம் நடந்திருக்கலாம். ஒவ்வொரு முறையும் நீங்கள் ஒரே கேள்வி கேட்டிருப்பீர்கள். ஏன் இப்படி நடந்தது? நான் என்ன தப்பு செய்தேன்? உண்மை என்னவென்றால், பெரும்பாலான நேரங்களில் நீங்கள் தப்பு செய்யவில்லை. ஆனால் நீங்கள் மனிதர்களை தவறாக புரிந்து கொண்டீர்கள். சுமார் 2300 ஆண்டுகளுக்கு முன்பே மனித மனதின் இருண்ட உண்மைகளை அப்பட்டமாக சொன்னவர் ஆச்சாரியா சாணக்கியர். அவர் கூறுகிறார், மனிதர்களை அவர்கள் சொல்வதை வைத்து அளவிடாதே, அவர்கள் செய்வதை வைத்து அளவிடு. இன்று நாம் பார்க்கப் போவது சாணக்கியரின் அந்த 5 அடிப்படை மனித உண்மைகளை. அவை உங்கள் வாழ்க்கையை என்றென்றும் மாற்றும். உண்மை 1. யாரும் இலவசமாக உதவுவதில்லை. காரணம் எப்போதும் இருக்கும். நண்பர்களே, இது கேட்பதற்கு கொடுமையாக தோன்றலாம். ஆனால் சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் மிக தெளிவாக சொல்கிறார். எந்த மனிதனும் எந்த காரணமும் இல்லாமல் உன்னை நேசிப்பதில்லை. உன்னிடமிருந்து அவனுக்கு என்ன கிடைக்கும் என்று அவன் கணக்கு போடுகிறான். இதை புரிந்து கொண்டவன் ஒருபோதும் துரோகத்தால் உடைந்து போக மாட்டான். யோசித்து பாருங்கள். நீங்கள் சக்தியிலும் செல்வாக்கிலும் பணத்திலும் இருக்கும்போது உங்கள் கைபேசி ஒலித்து கொண்டே இருக்கும். ஆனால் நீங்கள் தோல்வியில் இருக்கும்போது அதே கைபேசி பூஜ்யமாகிவிடும். இதற்கு காரணம் நீங்கள் மோசமான மனிதர்களை தேர்ந்தெடுத்தீர்கள் என்பதல்ல. காரணம் நீங்கள் மனித இயல்பை புரிந்து கொள்ளவில்லை என்பதுதான். சாணக்கியர் சொல்கிறார், மனிதர்கள் 3 வகை நலன்களுக்காக மட்டுமே நெருங்குகிறார்கள். முதலாவது பொருள் நலம். நீங்கள் அவர்களுக்கு பணமோ வாய்ப்போ தரலாம் என்ற எண்ணம். இரண்டாவது அரசியல் நலம். நீங்கள் அவர்களின் செல்வாக்கை அதிகரிக்க உதவலாம் என்ற கணக்கு. மூன்றாவது உணர்வு நலம். நீங்கள் அவர்களுக்கு ஆறுதலோ பாராட்டோ தரலாம் என்ற விருப்பம். இந்த 3இல் எதுவும் இல்லாதவன் உங்கள் வாழ்க்கையில் இருக்கவே மாட்டான். இதை புரிந்து கொண்டால் நீங்கள் யாரையும் குறை சொல்ல மாட்டீர்கள். மாறாக மனிதர்களே அவர்களின் உண்மையான நோக்கத்துடன் பார்க்க கற்றுக்கொள்வீர்கள். உண்மை 2. நம்பிக்கை ஒரு ஆயுதம். தவறான கைகளில் கொடுக்காதே. சாணக்கியர் ஒரு மிக பிரசித்தமான வாக்கியம் சொல்கிறார். தேளுக்கு விஷம் வாலில் இருக்கிறது, ஆனால் மனிதனுக்கு விஷம் நாவில் இருக்கிறது. நாம் ஒரு மனிதனை நம்புகிறோம், அது தவறில்லை. ஆனால் எல்லோரையும் சமமாக நம்புகிறோம், அதுதான் பெரிய தவறு. நண்பர்களே, நம்பிக்கை என்பது ஒரு விலையுயர்ந்த இரத்தினக்கல் போன்றது. அதை எல்லோர் கைகளிலும் கொடுத்தால் அதன் மதிப்பு குறைந்துவிடும். சரியான கைகளில் கொடுத்தால் அது இரட்டிப்பாகும். சாணக்கியர் 3 வகை மனிதர்களிடம் ஒருபோதும் முழு நம்பிக்கை வைக்கக்கூடாது என்று எச்சரிக்கிறார். முதலாவது, நன்மை கிடைக்கும் வரை மட்டுமே பேசுபவர்கள். இரண்டாவது, உங்கள் நேரடி போட்டியாளர்கள், அவர்கள் நட்பாக நடந்தாலும். மூன்றாவது, அனைவரிடமும் அனைத்தையும் பகிரும் பழக்கமுள்ளவர்கள். ஏனென்றால் அவர்கள் உங்கள் ரகசியத்தையும் அனைவரிடம் சொல்வார்கள். ஒரு சிறு உதாரணம் சொல்கிறேன். ஒரு குளத்தில் 100 மீன்கள் இருந்தன. ஒரு நாள் ஒரு நரி வந்து, நான் உங்கள் நண்பன், உங்களுக்கு உணவு தருவேன் என்று சொன்னது. சில மீன்கள் நம்பின, அவை வலையில் சிக்கின. மற்ற மீன்கள் ஆழத்தில் மறைந்திருந்தன, அவை பிழைத்தன. நம்பிக்கை வையுங்கள், ஆனால் ஆழத்தில் மறைந்திருக்கும் மீனைப் போல புத்திசாலித்தனமாக. உண்மை 3. உங்கள் வெற்றியை பொறாமைப்படுபவன் உங்கள் நெருங்கிய மனிதனே. சாணக்கியர் சொல்கிறார், தூரத்தில் இருக்கும் எதிரியைக் காட்டிலும் அருகில் இருக்கும் பொறாமைக்காரன் 1000 மடங்கு ஆபத்தானவன். இந்த வார்த்தைகள் இன்றும் எவ்வளவு உண்மையாக இருக்கின்றன என்று யோசியுங்கள். நீங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல செய்தி சொல்லும்போது யாரோ ஒருவர் மனதில் ஒரு சிறிய முள் குத்துவதை நீங்கள் உணர்கிறீர்களா? அது பொறாமை. அது உங்கள் எதிரியிடமில்லை, அது உங்கள் அருகில் இருக்கிறது. ஏன் இப்படி நடக்கிறது? சாணக்கியர் விளக்குகிறார், தூரத்தில் இருப்பவன் வெற்றி பெற்றால் நமக்கு பாதிப்பு இல்லை. ஆனால் நம்முடன் இருப்பவன் முன்னேறும்போது நமக்கு ஒரு தாழ்வு மனப்பான்மை தோன்றுகிறது. இது மனித இயல்பு. இதை புரிந்து கொண்டால் நீங்கள் உங்கள் வெற்றியை அனைவரிடமும் கொண்டாட மாட்டீர்கள். மாறாக வெற்றி பெற்ற பிறகு மட்டுமே அதை உலகுக்கு தெரிவிப்பீர்கள். சாணக்கியர் ஒரு அழகான உவமை சொல்கிறார். சூரியன் உதிக்கும் முன் வெளிச்சம் தெரியாது, ஆனால் உதித்த பிறகு யாரும் மறுக்க முடியாது. அதேபோல உங்கள் வெற்றி வெளிப்படும் வரை மௌனமாக இருங்கள். வெளிப்பட்டவுடன் யாரும் மறுக்க மாட்டார்கள். உண்மை 4. தவறான மனிதனை நம்புவது ஒரு தொட்டில் தூங்கும் பாம்பை அணைப்பது போன்றது. சாணக்கியர் அர்த்தசாஸ்திரத்தில் மிக முக்கியமான ஒரு கருத்தை சொல்கிறார். தன்னை காயப்படுத்தியவனை மன்னிக்கலாம், ஆனால் மீண்டும் நம்பிக்கை வைக்கக்கூடாது. ஏனென்றால் பாம்பு கடித்துவிட்டு பின்னர் கடிக்கவில்லை என்பதால் அது நஞ்சை இழந்துவிடவில்லை. நண்பர்களே, மன்னிப்பு என்பது உங்கள் மனசாட்சிக்காக, நம்பிக்கை என்பது அவர்களின் செயல்களுக்காக. இந்த இரண்டையும் குழப்பிக்கொள்கிறோம். யாரோ நம்மை காயப்படுத்திய பிறகு மன்னிக்கிறோம், நல்லது. ஆனால் அதன் பிறகும் அதே இடத்தில் அதே நம்பிக்கையுடன் வைத்திருக்கிறோம். இதுதான் தவறு. ஒரு மனிதனை 3 விஷயங்களால் அளவிடுங்கள். முதலாவது, அவர் வார்த்தைகளை காப்பாற்றுகிறாரா? இரண்டாவது, நீங்கள் சிரமத்தில் இருக்கும்போது அவர் எங்கே இருக்கிறார்? மூன்றாவது, உங்கள் வெற்றியை கேட்கும்போது அவர் முகத்தில் என்ன தெரிகிறது? இந்த 3ம் உண்மையை கூறும். வார்த்தைகள் பொய் சொல்லலாம், முகம் சொல்லாது.
சாணக்கியர் சொல்கிறார், மனிதனின் உண்மையான குணம் நெருக்கடியில் மட்டுமே வெளிப்படும். சுகத்தில் அனைவரும் நல்லவர்களே. உண்மை 5. உங்கள் மிகப்பெரிய எதிரி வேறு யாருமல்ல, நீங்களே. சாணக்கியரின் மிகவும் ஆழமான வார்த்தைகள் இவை. ஒரு மனிதனின் மிகப்பெரிய பலவீனம் அவனுடைய உணர்ச்சிகள். ஒரு மனிதனின் மிகப்பெரிய வலிமையும் அவனுடைய உணர்ச்சிகள். வித்தியாசம் என்னவென்றால் அவன் அவற்றை கட்டுப்படுத்துகிறானா இல்லையா என்பதுதான். நண்பர்களே, இந்த ஒரு வரி மட்டும் புரிந்து கொண்டால் உங்கள் வாழ்க்கை மாறும். நீங்கள் கோபத்தில் சொன்ன ஒரு வார்த்தை ஒரு உறவை முறித்ததிருக்கிறதா? ஆம் என்று தலையாட்டுகிறீர்கள் அல்லவா? நீங்கள் பயத்தில் எடுத்த ஒரு முடிவு ஒரு வாய்ப்பை தவறவிட வைத்ததிருக்கிறதா? ஆம். நீங்கள் உணர்ச்சியில் நம்பிக்கை வைத்து ஒருவரிடம் அனைத்தையும் சொன்னீர்களா? ஆம். இவை அனைத்தும் ஒரே வேரிலிருந்து வருகிறது, உணர்ச்சிகளை கட்டுப்படுத்தாதது. சாணக்கியர் ஒரு நடைமுறை வழி சொல்கிறார். எந்த முடிவும் எடுப்பதற்கு முன் 3 கேள்விகள் கேளுங்கள். முதலாவது, இது என் உணர்ச்சியின் முடிவா அல்லது என் புத்தியின் முடிவா? இரண்டாவது, இந்த முடிவின் விளைவை நாளை நான் ஏற்றுக்கொள்ள முடியுமா? மூன்றாவது, இந்த முடிவை நான் இன்னும் 5 நிமிடம் தள்ளி போட முடியுமா? இந்த 3 கேள்விகளும் உங்கள் உணர்ச்சியை வடிகட்டி உண்மையான முடிவை மட்டும் வெளியே வர அனுமதிக்கும். சாணக்கியர் சொல்கிறார், தன்னை வெல்பவனே உலகை வெல்பவன், தன்னை இழப்பவன் அரியணையில் இருந்தாலும் தோல்வியுற்றவனே. நண்பர்களே, இன்று நாம் பார்த்த 5 உண்மைகளையும் ஒருமுறை நினைவு கூர்வோம். 1. யாரும் இலவசமாக உதவுவதில்லை, காரணத்தை புரிந்து கொள்ளுங்கள். 2. நம்பிக்கை ஒரு விலையுயர்ந்த ரத்தினம், எல்லோருக்கும் கொடுக்காதீர்கள். 3. பொறாமை உங்கள் எதிரியிடமிருந்து வராது, அருகில் இருப்பவரிடமிருந்து வரும். 4. மன்னிப்பும் நம்பிக்கையும் வேறு வேறு, குழப்பிக் கொள்ளாதீர்கள். 5. உங்கள் மிகப்பெரிய எதிரி வெளியில் அல்ல, உங்கள் கட்டுப்படுத்தப்படாத உணர்ச்சிகளில் இருக்கிறது. சாணக்கியர் கடைசியாக சொல்கிறார், அறிவாளி தன் தவறுகளிலிருந்து கற்றுக்கொள்வான், ஞானி மற்றவர்களின் தவறுகளிலிருந்தும் கற்றுக்கொள்வான். இன்று நீங்கள் இந்த 5 உண்மைகளையும் கற்றுக்கொண்டீர்கள். நீங்கள் ஞானியின் பாதையில் இருக்கிறீர்கள். இந்த வீடியோவில் சொன்ன 5இல் உங்களுக்கு மிகவும் உண்மையாக தோன்றியது எது? அதை கமெண்டில் சொல்லுங்கள். உங்கள் ஒரு வார்த்தை யாரோ ஒருவரின் வாழ்க்கையை மாற்றலாம். இந்த வீடியோ உபயோகமாக இருந்தால் உங்கள் நண்பர்களுக்கும் பகிருங்கள். மீண்டும் ஒரு சக்தி வாய்ந்த சாணக்கிய நீதியுடன் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். வெற்றி உங்கள் பக்கம் இருக்கட்டும். நன்றி.